Very good morning, my dear student. All are welcome to episode 18. Income from profession. Meaning of professional income. Professional income is income from exercise of any profession or vocation which calls for an intellectual or manual skill. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரின் அவருடைய தனித்திறமையின் அடிப்படையில் அல்லது அவரின் அறிவு கூர்மையின் அடிப்படையில் வருமானம் ஈட்டுதலே ப்ரொஃபஷனல் இன்கம். ஒரு தொழில் வல்லுனர் தன்னுடைய தனித்திறமையை முதலீடாக கொண்டு அதன் மூலம் வருமானம் ஈட்டுதலே ப்ரொஃபஷனல் இன்கம். இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் கவர்ஸ் டாக்டர்ஸ், lawyers, teaching profession, accountant, consulting engineers, artist, musician and singers. ப்ரொஃபஷனல் இன்கமில் அவங்களுடைய முதலீடு அந்த தனிப்பட்ட நபர், அதாவது ஒரு தொழில் வல்லுனர் ஒரு தனிப்பட்ட துறையில் அவர் பெற்றுள்ள அறிவு திறமையை அல்லது அவருடைய தனித்திறமையை முதலீடாக கொண்டு அதன் மூலம் வருமானம் விட்டுதான் ப்ரொஃபஷனல் இன்கம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 44AA. The professional person how to maintain his accounts for the purpose of provision relating to maintenance of accounts. The business or profession is classified in 3 categories. First one, specified profession. Second one, non-specified profession. Third one, business under section 44AE. Okay, அப்போ ஜென்ரலாக பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஜஸ்ட் 3 கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன், இதை பற்றி நம்ம டீப்பாக அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். செகண்ட் ஒன் நான் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன். தேர்ட் ஒன் பிஸ்னஸ் அண்டர் செக்ஷன் 44AE. இதுக்கு தனித்தனியாக டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஜென்ரலாக அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒன்று கேஷ் பேசிஸ், செகண்ட் ஒன் மெர்கன்டைல் பேசிஸ். Specified profession. The specified profession include legal, medical, engineering, accountancy, technical consultancy, etc. Second, to maintain prescribed book of accounts. As per Income Tax Act, accounts are classified for the profession, each and every category related to law. Okay, next one, their gross receipt in the profession exceed rupees 1,50,000 in any one of the 3 years immediately preceding the previous year. அதாவது எந்த ஒரு தொழில் வல்லுநருடைய மொத்த வருவாயானது, அதாவது எக்ஸ்பென்ஸை கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வருமானமானது ப்ரீவியஸ் இயர் 2019-20க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடந்த 3 வருஷத்தில் எந்த வருஷமாவது 1,50,000க்கு மேலே போச்சுன்னா அவர் யாருன்னா ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன். their gross receipt in the profession exceed rupees 1,50,000 any one of the 3 years
immediately preceding the previous year. Current previous year 2019 to 20, but immediately preceding the 3 years. அந்த previous year முன்னாடி இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளில் எந்த ஒரு வருஷமாவது பரவாயில்ல, இல்லை 3 வருஷமாவது 1,50,000 மேலே அவருடைய கிராஸ் ரிசிப்ட் வந்ததுனாக்கா இஸ் கால்டு ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன். இவருக்குன்னு ப்ரிஸ்கிரைப்டு புக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்ன பேசிஸ், அது கேஷ் பேசிஸா ஆர் மெர்கண்டைல் பேசிஸா. இந்த குரூப்பில் யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று லீகல் பர்சன் ஆர் மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்கௌண்டன்சி ஆர் டெக்னிக்கல் கன்சல்டன்சி. இவங்களுடைய கிராஸ் ரிசிப்ட் ப்ரிசீடிங் 3 ப்ரீவியஸ் இயரில் எந்த ஒரு வருஷமாவது 1,50,000 மேலே எக்ஸ் போச்சுன்னா அவர் யார்? ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன். நான் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன், இட் மீன்ஸ் any professional persons is income from profession exceed rupees 2,50,000 or gross receipt exceed rupees 25 lakhs in any one of the 3 years immediately preceding the previous year. அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் நபருடைய ஆண்டு வருமானமானது 2,50,000 மேலே இருந்தாலோ அல்லது அவருடைய மொத்த பெறுதல்கள், தட் இஸ் கிராஸ் ரிசிப்ட் 25 lakhs மேலே இருந்தாலோ, இன்கம்மாக இருந்தால் 2,50,000, கிராஸ் ரிசிப்ட் இருந்தால் 25 lakhs. கிராஸ் ரிசிப்ட் மீன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கிராஸ் ரிசிப்ட். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு இருக்குதான் இன்கம். ஓகேவா? அப்போது இன்கம்மாக இருந்தால் 2,50,000 மேலே இருக்கணும், கிராஸ் ரிசிப்டாக இருந்தால் 25 lakhs மேலே இருக்கணும். அது எப்போது? கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 2019 to 20க்கு முன்னாடி 3 வருஷத்தில் எந்த வருஷமாவது, ஒன்று 3 வருஷமாக இருக்கலாம் அல்லது எனி ஒன் ஆஃப் த 3 years, அந்த 3 வருஷத்தில் எந்த வருஷம் இருந்தாலும் அவர் யாருனாக்கா நான் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன். ஓகே, ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும்? 1,50,000 மேலே இருக்கணும். அதாவது கிராஸ் ரிசிப்ட் 1,50,000 மேலே இருந்தால் அவர் ஸ்பெசிஃபைடு. பட் நான் ஸ்பெசிஃபைடை பொறுத்த வரைக்கும் இன்கம்மாக இருந்தால் 2,50,000 மேலே இருக்கணும், கிராஸ் ரிசிப்ட் இருந்தாக்கா 25 lakhs மேலே இருக்கணும். ஓகே, இன்கம் மீன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு இருக்கிறது தான் இன்கம். கிராஸ் ரிசிப்ட் மீன்ஸ் டோட்டல் ரிசிப்ட், இட் இஸ் நாட் இன்க்ளூட் எனி பேமெண்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அப்போ நான் ஸ்பெசிஃபைடு பொறுத்த வரைக்கும் இன்கம் எக்ஸீட் rupees 2,50,000 ஆர் கிராஸ் ரிசிப்ட் எக்ஸீட் rupees 25 lakhs, any one of the 3 years immediately preceding the current previous year is called non-specified profession person. Next one, business under section 44AE. The business person involved in hiring or leasing goods carriage, civil construction, etc. அப்போ இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்கனாக்கா, வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துகிறவங்களோ அல்லது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வால்வ் ஆகிறவங்களோ எதில் வராங்க? பிஸ்னஸ் அண்டர் செக்ஷன் 44AE என்ற கேட்டகரியில் வராங்க. ஓகே, டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த பர்சனுக்காக தனியாக ப்ரிஸ்கிரைப்டு புக்கை இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, அப்போது ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1962 பிரகாரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன். அப்போ அவருடைய கிராஸ் ரிசிப்ட் எவ்வளோ இருக்கணும்? 1,50,000 மேலே இருந்தால் he is called specified profession. Second one, non-specified profession. இவருக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, இன்கம்மாக இருந்தால் 2,50,000 மேலே இருக்கணும், ஆர் கிராஸ் ரிசிப்டாக இருந்தால் 25 lakhs மேலே இருக்கணும். ஓகே, தேர்ட் ஒன் பிஸ்னஸ் அண்டர் செக்ஷன் 44AE. இதில் யாரெல்லாம் வராங்கனாக்கா, லீசிங் கூட்ஸ் கேரேஜ் ஆர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், இவங்களாம் அதில் பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்துடுறாங்க.
இந்த பர்சனுக்காக தனியே ப்ரிஸ்கிரைப் பண்ண புக், தட் இஸ் ஆஸ் பர் ஐடி ஆக்ட் பிரகாரம் இவங்க புக்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும், தட் இஸ் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். There are two systems of accounts maintained or followed by the business or profession person. First one, cash system. Second one, mercantile system. அப்போ கேஷ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாங்க. கேஷ் சிஸ்டம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பியூர்லி கேஷ் ரிசிப்ட் கேஷ் பேமெண்ட்டை மட்டும் எடுக்கிறது தான் கேஷ் சிஸ்டம். ஓகே, இந்த கேஷ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அது கரண்ட் இயர் தான் அல்ல ப்ரீவியஸ் இயர் தான் இல்லை நெக்ஸ்ட் இயர் தான்ன்ற கிளாசிஃபிகேஷன் தேவையே இல்லை. உன்னுடைய ப்ரீவியஸ் இயரில், அதாவது 2019 to 20ல் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களோ, ஓகே, அது கரண்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் எதுவுமே தேவையில்லை. உங்கள் கையில் ஆக்சுவலி கேஷ் ரிசீவ்டு ஆர் ரிசீவ்டு ஃப்ரம் ப்ரொஃபஷன் அதை மொத்தமே ரிசிப்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதில் கரண்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர்ன்ற கிளாசிஃபிகேஷன் வேண்டாம். கேஷ் ரிசிப்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் கேஷ் பேமெண்ட் மேட் டியூரிங் த கரண்ட் இயர். உங்களுடைய கரண்ட் இயர் 2019 to 20 ப்ரீவியஸ் இயரில், அதாவது கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் எக்ஸ்பென்ஸுன்ற நேமில் நீங்கள் எவ்வளோலாம் செலவு பண்ணீங்களோ, கரண்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இப்போ கொடுத்துருந்தாலோ அல்ல நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணாலோ மொத்தமே எடுத்துக்கலாம். இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கேஷ் சிஸ்டத்தில் ஆல் கேஷ் ரிசிப்ட் மைனஸ் ஆல் கேஷ் பேமெண்ட் இதை ஃபாலோ பண்ணுறா கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். கேஷ் சிஸ்டம். அண்டர் தி சிஸ்டம் இன்கம்ஸ் ஆர் டாக்ஸ்ட் ஆன் ரிசிப்ட் பேசிஸ் இன் த இயர். ஆக்சுவலி கேஷ்ன்ற நேமில் எவ்வளோலாம் ரிசீவ் பண்ணிங்களோ மொத்தமே எடுத்துக்கலாம். வெதர் தே ரிலேட் டு லாஸ்ட் இயர், கரண்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆர் அலோட் ஆன் பேமெண்ட் பேசிஸ் இன் த இயர் ஆஃப் பேமெண்ட். ஸோ கேஷ் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஆல் கேஷ் ரிசிப்ட் மைனஸ் ஆல் கேஷ் பேமெண்ட். There is no classification for current year or next year or previous year. Receipt பேசிஸில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ மொத்தமே எடுத்துக்கலாம். பேமெண்ட்ன்ற பேசிஸில் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ அது கரண்ட் இயர் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரி, இல்லை நெக்ஸ்ட் இயர் பேமெண்ட் பண்ணாலும் சரி, ஆல் பேமெண்ட் டேக்கன் ஆஸ் பேமெண்ட். மெர்கன்டைல் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஆர் மெர்கன்டைல் சிஸ்டம். இந்த மெர்கன்டைல் சிஸ்டத்தில் ஒன்லி கரண்ட் இயர் இன்கம் அண்ட் கரண்ட் இயர் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அது ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள், பெய்ட் ஆர் பேயபிள். ஒன்லி த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 2019 to 20, தட் இஸ் கால் மெர்கன்டைல் சிஸ்டம். இந்த மெர்கன்டைல் சிஸ்டமானது கேஷ் சிஸ்டத்துக்கு ஆப்போசிட். கேஷ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட்டு கேஷ் ரிசீவ் பண்ணாலும் அது கரண்ட் இயர் இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இயர் அதை எடுத்துட்டோம். அதே மாதிரி பேமெண்ட்டை பொறுத்த எந்த விஷயத்தாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த மெர்கன்டைல் சிஸ்டத்தில் ஒன்லி எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம் ரிலேட்டட் டு கரண்ட் இயர், அதாவது கரண்ட் ப்ரீவியஸ் இயர் மட்டும்தான் எடுக்கணும். இந்த மெர்கன்டைல் சிஸ்டம் only current year incomes are taxed and current year expenses are allowed. அப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் இயரோட இன்கம் அண்டு கரண்ட் இயர் எக்ஸ்பென்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். வெதர் தே ஹவ் பீன் ரிசீவ்டு ஆர் பெய்டு ஆர் நாட். அந்த இன்கம் ரிசீவ் பண்ணீங்களோ இல்லை அவுட்ஸ்டாண்டிங்கோ அல்லது எக்ஸ்பென்ஸ் பேமெண்ட் பண்ணமோ இல்லை அவுட்ஸ்டாண்டிங்கோ அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. கரண்ட் இயர் எதுவாக இருந்தாலும் பேமெண்ட் ரிசிப்ட் பேயபிள் ஆர் ரிசீவபிள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணும். ஒன்லி ரிலேட்டட் டு கரண்ட் இயர். Under this mercantile system, current year profit is found. Preparing profit and loss account. ஓகேவா? இப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியனாக்கா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்?
preparing profit and loss account for current year. Okay, the current year profit is find out to preparing trading and profit and loss account. Okay, this system is being followed by businessman. அப்போ most of the businessmen என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா only mercantile system. கேஷ் சிஸ்டம் மோஸ்ட்லி யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ மெர்கன்டைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு பர்டிகுலர்லி ஃபார் கரண்ட் ப்ரீவியஸ் இயர், பெய்டு ஆர் பேயபிள், ரிசீவ்டு ஆர் ரிசீவபிள். கம்பல்சரி ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 44AB யாரெல்லாம் கம்பல்சரி ஆடிட்டு சப்மிட் பண்ணி ஆகணும், தட் இஸ் அக்கௌண்ட்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். First one, every person shall get his accounts of such previous year audited by an accountant before the specified date. Each and every person income earn பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய அக்கௌண்ட்ஸை ஆடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ணி அதனுடைய ரிட்டர்ன் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்ணி ஆகணும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்கௌண்டன்ட் பிஃபோர் த ஸ்பெசிஃபைட் டேட். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருந்தாக்கா 30th செப்டம்பரில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். பட் கரண்ட் அசஸ்மெண்ட் இயரில் மட்டும் அதை 30th செப்டம்பர்லேருந்து நெக்ஸ்ட் அக்டோபருக்கு 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு யாருன்னாக்கா எவ்ரி பர்சன் யாராக இருந்தாலும் ஷால் கெட் இஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சச் ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் இயர் ஏர்ன் பண்ண இன்கமுக்கான அக்கௌண்ட்ஸு ஆடிட்டட் பை அன் அக்கௌண்டன்ட், யார்கிட்ட ஆடிட்டர்கிட்ட கொடுத்து பிஃபோர் த ஸ்பெசிஃபைட் டேட், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ் பர்சன் டு சப்மிட் இஸ் அக்கௌண்ட்ஸ், தட் இஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் 30th October for each and every year. First one, carrying on his business if his total sales or gross receipt may be exceed rupees 1 crore in any previous year. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் ஆர் டோட்டல் கிராஸ் ரிசீப்ட் 1 crore மேலே எக்ஸீட் ஆச்சுனாக்கா, அதாவது டியூரிங் த ப்ரீவியஸ் இயரில் கம்பல்சரி ஆடிட் பண்ணி ஆகணும். ப்ரொஃபஷனல் பர்சனாக இருந்தால் அவருடைய கிராஸ் ரிசீப்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் exceed rupees 25 lakhs in any previous year. எந்த ப்ரீவியஸ் இயரில் ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனோட இன்கம் வந்து 25 lakhsக்கு மேலே எக்ஸீட் ஆகுதோ அவர் கம்பல்சரி ஆடிட் பண்ணி ஆகணும். ஸோ பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவருடைய கிராஸ் ரிசிப்ட் ஆர் கிராஸ் சேல்ஸ், தட் இஸ் டோட்டல் சேல் exceed rupees 1 crore இருந்தால் கம்பல்சரி ஆடிட். பட் ப்ரொஃபஷனல் பர்சனாக இருந்தால் அவருடைய டோட்டல் கிராஸ் ரிசிப்ட் 25 lakhsக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி ஆடிட் பண்ணி ஆகணும். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ஆஃப் டாக்டர் நவீன் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2020 and 21. ஃபஸ்ட் நம்ம என்ன மட்டும் வேணும், ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் இன்கம் அண்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ இந்த கொஷினில் டாக்டர் நவீனோட ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம் என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் டிஸ்பென்சரி, அது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 4,35,000. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்கம். செகண்ட் ஒன், கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் கன்சல்டன்சி, பேஷண்ட்டை கன்சல்டன்சி கொடுத்ததுனால எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 2,65,000. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்கம். ஆப்ரேஷன் ஃபீஸ், அது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 4,50,000. ஆப்ரேஷன் ஃபீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்கம். அதாவது விசிட்டிங் ஃபீஸ் ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷனல் இன்கம் 50,000. கிஃப்ட் ஃப்ரம் பேஷண்ட், பேஷண்ட் எது கொடுத்துருக்காரு, அவர் டியூட்டியை அப்ரிசியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு ப்ரொஃபஷனில் அவங்களுடைய கிளையண்ட்டு அவங்கள அப்ரிசியேட் பண்ணி கிஃப்ட் கொடுத்தா ட்ரீட்டட் எஸ் ஏ ப்ரொஃபஷனல் இன்கம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பேஷண்ட்டு அவர் டாக்டரோட டியூட்டி அப்ரிசியேட் பண்ணி கொடுத்ததுனால அது வந்து ப்ரொஃபஷனல் இன்கமாக எடுத்துக்கிறோம். ஸோ என்னென்ன ப்ரொஃபஷனல் இன்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஸ்பென்சரி ரிசிப்ட், கன்சல்டன்சி ரிசிப்ட், ஆப்ரேஷன் ஃபீஸு, விசிட்டிங் ஃபீஸு, கிஃப்ட் ஃப்ரம் பேஷண்ட். அப்போ டோட்டல் ரிசிப்ட் எவ்வளோ இருக்குது, 12,30,000 லெஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். அதாவது அந்த 12,30,000 ஏர்ன் பண்ணுறதுக்காக இவர் என்னெல்லாம் ப்ரொஃபஷனலாக செலவு பண்ணாரோ அதெல்லாம் லெஸ் பண்ணிடலாம். ஓகே,
ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொஃபஷனல் பர்சன் செய்யக்கூடிய லீகல் எக்ஸ்பென்ஸ் எதுவாக இருந்தாலும் லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷனில் மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார், அது ஒரு 2,25,000. அப்போ மெடிசன் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ப்ரொஃபஷனோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ். ஓகே, அதுக்கடுத்து சேலரி டு எம்ப்ளாயீஸ், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிக்காக சேலரி கொடுத்துருக்கார் 2,50,000. அது ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அவர் கிளினிக் வச்சிருக்க ஆஃபீஸுக்கு ரெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு 65,000. இது ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். அடுத்து மெடிக்கல் புக் அவருடைய ரெஃபரன்ஸுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 20,000 rupees. ஸோ அதனுடைய லைஃப் வந்து மோர் தென் 1 year. எந்த ஒரு புக்ஸ் வந்து லைஃப் வந்து மோர் தென் 1 yearன்றனால அதுக்கு டெப்ரிஷன் மட்டும் அலோவ் பண்ணிக்கலாம். அப்போ ஏற்கனவே மெடிக்கல் புக்ஸ் எவ்வளோ இருக்குது 20,000 rupees. அதற்கான டெப்ரிஷியேஷனு 60%. ஸோ 20,000க்கு 60% என்ன வருது 12,000 rupees. அப்போ இதில் என்னென்ன ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று மெடிசன் பர்ச்சேஸ், சேலரி டு எம்ப்ளாயீஸ், ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டு டெப்ரிஷியேஷன் ஆன் மெடிக்கல் புக்ஸ். அப்போ டோட்டல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குனாக்கா இன்க்ளூடிங் டெப்ரிஷியேஷன் 5,52,000. இவர் எவ்வளோ ப்ரொஃபஷனல் ஏர்ன் பண்ணியிருக்காரு 12,30,000 rupees மைனஸ் அந்த இன்கம் வரதுக்காக இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு 5,52,000. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அவர்கிட்ட 6,78,000. இட் இஸ் கால்ட் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபஷனலுக்கான இன்கம் மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லாயராக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனோட இன்கம் மைனஸ் அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனலோட எக்ஸ்பென்சஸ் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு ரிமைனிங் இருக்கிறதா வந்து இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ஆர் லாஸ் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகேவா? இந்த கொஷனில் டாக்டர் நவீனை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அவருடைய இன்கம் எவ்வளோ இருக்குது, தட் இஸ் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் 12,30,000, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸு 5,52,000. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிமைனிங் இருக்குது 6,78,000 இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் we are discussing computation of income from profession. ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனுடைய இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஜென்ரலாக பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் 3 கேட்டகரியாக பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன், செகண்ட் நான் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன், தேர்ட் ஒன் பிஸ்னஸ். இந்த 3 கேட்டகரியை அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் 2 பேசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் பேசிஸ், செகண்ட் ஒன் மெர்கண்டைல் பேசிஸ். கேஷ் பேசிஸாக இருந்தால் கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ண ஆல் ரிசிப்ட் அண்ட் ஆல் பேமெண்ட் எடுத்து போகிறது கேஷ் பேசிஸ். பட் மெர்கண்டைல் பேசிஸாக இருந்தால் கரண்ட் இயருக்கான இன்ஃபர்மேஷன் மட்டுமே எடுத்து போகிறது தான் மெர்கண்டைல் பேசிஸ். அதனால் ஒரு கொஷின் பார்க்கும்போது அது கேஷ் பேசிஸ் மெத்தடா அல்லது மெர்கண்டைல் பேசிஸ் மெத்தடான்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கொஷின் உள்ள என்ட்ரு ஆகணும். ஓகேவா? அப்போ கேஷ் பேசிஸாக இருந்தால் கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ண ஆல் ரிசிப்ட், கரண்ட் இயரில் பே பண்ண ஆல் பேமெண்ட் எடுத்து போகிறது கேஷ் பேசிஸ். பட் மெர்கண்டைல் பேசிஸாக இருந்தாக்கா ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன், இட் மே பி இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு கரண்ட் இயர். அப்போது அதனால் இந்த கொஷின் என்ன பேசிஸ்ன்றது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணலாங்க. Dr. Naveen is a medical practitioner in Chennai. He submitted the following compute income from profession for the assessment year 2020-21. Okay. Gross receipt from dispensary 4,35,000. Gross receipt from consultancy 2,65,000. Operation fees 4,50,000, visiting fees 50,000, gift from patient 30,000, medicine purchased 2,25,000, closing stock of medicine 35,000, opening stock of medicine 10,000, salary to employees 2,50,000, medical books purchased 20,000, ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் 65,000.
these are expenses or incomes related to profession. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, கிராஸ் ரிசீட் ஃப்ரம் டிஸ்பென்சரி. அப்போது டாக்டர் நவீன் பொறுத்த வரைக்கும் டிஸ்பென்சரி மெயின்டைன் பண்ணுறாரு, அதாவது கிளினிக்கு. அது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 4,35,000. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம இதை ப்ரொஃபஷனல் இன்கம் பார்க்கும்போது அந்த ப்ரொஃபஷனுக்கான இன்கம் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். பிஸ்னஸாக இருந்தாக்கா நான் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸு நான் பிஸ்னஸ் இன்கம் பார்த்தோம். பட் இந்த இடத்துல ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எனி ப்ரொஃபஷனல் அதை கொஷின் எடுக்கும்போது அதற்கான ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் அதற்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும் நமக்கு தேவை, மற்ற எதையுமே கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த கொஷினில் கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் டிஸ்பென்சரி மீன்ஸ் கிளினிக் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 4,35,000. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்கம். அடுத்து கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் கன்சல்டன்சி, பேஷண்ட்டை கன்சல்டன்சி கொடுத்ததுனால எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 2,65,000. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்கம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஃபீஸ், ஆப்ரேஷன் பண்ண எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 4,50,000. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்கம். விசிட்டிங் ஃபீஸ் மீன்ஸ் அந்த டாக்டரு வேற ஒரு கிளினிக்கோ இல்லை வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ணிட்டு வர்றார். வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பேஷண்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றார். தட் இஸ் கால் விசிட்டிங் ஃபீஸ். அதுக்காக அது மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 50,000. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் இன்கம். நெக்ஸ்ட் ஒன் கிஃப்ட் ஃப்ரம் பேஷண்ட். பேஷண்ட் எதுக்கு கொடுத்துருக்காரு இவர் கிஃப்ட்டு, அவருடைய உடல்நிலையை சரி செய்ததுனால், அதான் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இவர் க்யூர் ஆனதுனால அவர் அப்ரிசியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் எந்த கிஃப்டாக இருந்தாலும் சரி ரிலேட்டட் டு ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக இருந்தால் ட்ரீட் அஸ் ஏ ப்ரொஃபஷனல் இன்கம். நெக்ஸ்ட் மெடிசன் பர்ச்சேஸ்டு, அப்போ இது ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். டேப்லெட் வாங்கியிருக்காரு பேஷண்ட்டு கொடுக்குறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெடிசன் அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெடிசன். இது எப்போ அப்ளை பண்ணுவாங்கனாக்கா ஒன்லி ஃபார் மெர்கன்டைல் பேசிஸ் மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் இதை பொறுத்த வரைக்கும் எதையுமே மென்ஷன் பண்ணல. அப்போ இது வந்து கேஷ் பேசிஸ். அப்போ நமக்கு என்ன வராது, ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் மெடிசன்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எப்போ மட்டும் வரும்னா ஒன்லி ஃபார் மெர்கன்டைல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் சேலரி டு எம்ப்ளாயிஸ், அந்த கிளினிக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிக்காக அந்த டாக்டர் சேலரி கொடுத்துருக்கார். அப்போ இது ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் மெடிக்கல் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் பர்பஸுக்காக. மெடிக்கல் எனி புக்ஸ் இட் இஸ் நாட் ஏ ரெவன்யூ நேச்சர், அதனுடைய லைஃப் வந்து மோர் தென் 1 year. ஸோ அதற்கான டெப்ரிசியேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக மெடிக்கல் புக்ஸுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 60%. ஓகே, அதுக்கடுத்து ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். கிளினிக் வச்சு அவருடைய ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, 65,000. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் 50% கார் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஃபார் பர்சனல் பர்பஸ். அப்போ காரோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 36,000 rupees செலவு பண்ணியிருக்காரு. அதில் 50% போர்ஷன் ஆஃப் தி கார் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, பர்சனல் யூஸ். அப்போ ரிமைனிங் 50% எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ரொஃபஷனல் பர்பஸ். நமக்கு ப்ரொஃபஷனல் பர்பஸுக்காக எவ்வளோ யூஸ் பண்ணாரோ அதனுடைய போர்ஷனோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் நமக்கு தேவை. அப்போ டோட்டலி கார் எக்ஸ்பென்ஸ் 36,000, அதில் 50% போர்ஷனு பர்சனல், ரிமைனிங் 50% ப்ரொஃபஷனல். அப்போ ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணது ஒரு 18,000 rupees, அது மட்டும் நமக்கு தேவை. செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், கார் டெப்ரிஷன் இஸ் ₹20,000 rupees. காருக்கான ரிலேட்டட் எந்த எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் என்ன போர்ஷன் கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ நமக்கு 50% பர்சனல், ரிமைனிங் 50% போர்ஷன் அஃபிஷியல் ஆர் ப்ரொஃபஷனல். அப்போ டோட்டல் டெப்ரிஷன் எவ்வளோ இருக்குது காருக்கு, 20,000 rupees. அப்போ அதில் நமக்கு எவ்வளோ மட்டும் வேணும், ஒன்லி 50% மட்டும் தான் நமக்கு தேவை. Computation of income from profession for the assessment year 2020 and 21. ஓகே, ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது ஒன்லி ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் மட்டும் தேவை. ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் மைனஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ், ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் வந்து இட் மே பி இன்கம் ஆர் லாஸ். அப்போது ப்ரொஃபஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ண நமக்கு என்ன ஃபஸ்ட் என்ன இருக்குது, இந்த பர்டிகுலர் கொஷனில் என்னென்ன ப்ரொஃபஷனல் இன்கம் இருக்குன்னு பாருங்கள். லாயர்ஷிப் ஃபீஸ் 3,50,000.
எக்ஸாமினர் ஃபீஸ் 30,000, கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட் 25,000. எந்த ஒரு கிளையண்ட்டும் அவருடைய ப்ரொஃபஷனல் பர்சனுக்காக கிஃப்ட் கொடுக்குறாருன்னா அவர் டியூட்டி அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போது அந்த கிஃப்ட் என்ன எடுக்கிறோம், ப்ரொஃபஷனல் இன்கமாக எடுக்கிறோம். இந்த கொஸ்டின் அப்போ ப்ரொஃபஷனல் இன்கம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்று லாயர்ஷிப் ஃபீஸ், எக்ஸாமினர் ஃபீஸ், கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட். அப்போ டோட்டலி வந்து 4,05,000 rupees லெஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் இன்கம் வேண்டுறதுக்காக அந்த ப்ரொஃபஷனல் பர்சன் செய்யக்கூடிய லீகல் எக்ஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்ட் 24,000. கார் எக்ஸ்பென்ஸ் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36,000. காரில் 50% போர்ஷன் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறாரு, தட் இஸ் ஆஃபீஸுக்காக. ரிமைனிங் 50% போர்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாரா, ப்ரைவேட் பர்பஸ், பர்சனல் யூஸ். நமக்கு இங்கே என்ன வேணும்னாக்கா ஆஃபீஸ் பர்பஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பர்பஸுக்காக செய்யக்கூடிய செலவு மட்டும் நமக்கு தேவை. அப்போது டோட்டலி 36,000 rupees ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், சாரி கார் எக்ஸ்பென்ஸ். அதில் 50% போர்ஷனை 18,000 rupees எடுத்தால் போதும். அந்த 18,000 rupees ரிலேட்டட் டு அஃபிஷியல் பர்பஸ். நெக்ஸ்ட் ஸ்டைஃபண்ட் டு ட்ரெயினி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெயினிக்காக எவ்வளோ ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காரு, 40,000 rupees. இது ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ், அவருடைய ப்ரொஃபஷனல் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக ஜேர்னல்ஸ் வாங்கியிருக்கார். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 50,000 rupees. ஓகே, டெப்ரிஷன் ஆன் கார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 rupees. கார் எவ்வளோ ஆஃபீஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, 50% போர்ஷன். ஸோ டோட்டல் டெப்ரிஷன் காரில் வந்து 50% போர்ஷன் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ எவ்வளோ இருக்குது, 20,000க்கு 50% போர்ஷன் 10,000. இந்த கொஷனில் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்ட்டு, கார் எக்ஸ்பென்ஸ் 50% போர்ஷன், ஸ்டைஃபண்ட் டு ட்ரெயினிங், காஸ்ட் ஆஃப் ஜேர்னல், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு, டெப்ரிஷன் ஆன் கார் 50%. அப்போ டோட்டலி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குமானாக்கா 1,82,000. ப்ரொஃபஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் மைனஸ் டோட்டல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். அப்போ டோட்டலி ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் எவ்வளோ இருக்குது, 4,05,000 மைனஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் 1,82,000. ரிமைனிங் என்ன கிடைக்க போகுது, 2,23,000. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டோட ப்ரொஃபஷனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஓகேவா? From the following receipt and payment account of Mr. M, a tax consultant for the previous year ending 31st March 2020. ஓகே, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் brought down 3,50,000. It is called opening balance. Okay, to fees from client 18 to 19 வர வேண்டிய அமௌண்ட்டை இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. அதாவது கரண்ட் ப்ரீவியஸில் வாங்கியிருக்காங்க 50,000. 2019 to 20 அதாவது கரண்ட் ப்ரீவியஸோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, 1 lakh. ஓகே, அப்போ டோட்டலு ஃபீஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, ப்ரீவியஸ் இயர்து 1 lakhம் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்து 50,000. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட், தட் இஸ் கிஃப்ட் ஃப்ரம் கிளையண்ட். ஒரு கிளையண்ட்டு அவருடைய ப்ரொஃபஷனல் கொடுக்குறாருனாக்கா அவர் டியூட்டி அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இது என்ன எடுத்துக்கணும், இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட் மிஸ்டர் எம் லாட்ரி எவ்வளோ வின் பண்ணியிருக்காரு, 28,000. வின்னிங் ஃப்ரம் லாட்ரி பொறுத்த வரைக்கும் நாட் ஏ ப்ரொஃபஷனல் இன்கம். இதை பொறுத்த வரைக்கும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அப்போ என்ன ஆகாது, இந்த லாட்ரி இன்கம் வந்து வராது. அப்போ நம்ம ப்ரொஃபஷனல் இன்கம் கால்குலேட் பண்ண நம்ம என்ன மட்டும் எடுக்கணும்னாக்கா ஒன்லி அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனோட இன்கம், பர்டிகுலர் ப்ரொஃபஷனோட எக்ஸ்பென்ஸை மட்டும் எடுத்து போகிறதா வந்து ப்ரொஃபஷனல் இன்கம். அப்போது வின்னிங் ஃப்ரம் லாட்ரி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இட் இஸ் நாட் ஏ ப்ரொஃபஷனல் இன்கம். அப்போ இது வராது. நெக்ஸ்ட் ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, வீட்டை வாடகைக்கு விட்டு அது மூலமா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 75,000. இட் இஸ் ஆல்சோ நாட் ஏ ப்ரொஃபஷனல் இன்கம். இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ வருமா, இங்கே வராது. நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஃபர்ம், இவர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் மெம்பராக இருக்கலாம், அது மூலிமா இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, 12,500. இட் இஸ் ஆல்சோ நாட் ஏ ப்ரொஃபஷனல் இன்கம். ஓகே, அப்போ இந்த கொஷனில் ப்ரொஃபஷனல் இன்கம் என்ன மட்டும் வரும்னாக்கா ஒன்று ஃபீஸ் ஃப்ரம் கிளையண்ட், ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட், அவ்வளோ 2 தான் வரும். ஓகே,
பேமெண்ட் சைடு பார்க்கும்போது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். அப்போ வருமா? கட்டாயம் இது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸாக வரும். செகண்ட் ஒன் சேலரி டு ஸ்டாஃப். அவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுத்துருக்காரு. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 18 to 19 கொடுக்க வேண்டிய சேலரியை 19-20 ஒரு 30,000 கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 2019-20 கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது? 40,000 அதையும் கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வருமானு பார்த்தா இந்த இடத்துல வராது. இன்கம் டேக்ஸ் யார் கட்டணும்? சேலரி ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சன் கட்டணும் இன்கம் டேக்ஸ். ப்ரொஃபஷனல் பர்சன் என்ன டேக்ஸ் கட்டணும்? ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அப்போ என்ன வந்தால் கழிச்சிக்கலாம்? ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸு. பட் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஏ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். அப்போ இது வராது. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிப்பேர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்குது ரிப்பேர்ஸு? 8,000 rupees. அப்போ ரிப்பேர்ஸ்ன்னும் போது மேபி ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸோட ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். அப்போ அது என்ன எடுத்துக்கலாம்? ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ₹12,000 ஏற்கனவே பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்கிற லோன் எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காராம்? பிராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார், ஃபார் ப்ரொஃபஷன். அப்போ அதுக்கான வட்டியை நம்ம என்ன எடுத்துக்கணும்? ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கணும். ஒரு லோன் வாங்கிட்டு லோன் வந்து ப்ரொஃபஷனலுக்கு யூஸ் பண்ணியிருந்தா அதற்காக நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த லோன் வந்து வேற ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய சன்னோட மேரேஜுக்காக இல்லை டாட்டரோட மேரேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்காருன்னா இட் இஸ் நாட், அதுக்கான வட்டி வந்து நாட் ஏ ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். பட் பர்டிகுலர் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரொஃபஷனல் பர்பஸ். அப்போ லோன் எது யூஸ் பண்ணியிருக்காங்க? ப்ரொஃபஷனல். அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் கேரிட் ஆன் மீன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ நமக்கு இந்த இடத்துல போடும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், சேலரி டு ஸ்டாஃபு, ரிப்பேர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுனால அந்த 12,000 rupees வரும். ஸ்டூடெண்ட்ஸ், now we are discussing computation of income from profession for the assessment year 2020 and 21. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனோட இன்கம் மட்டும் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நமக்கு எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் ஃபீஸ் ஃப்ரம் கிளையண்ட் 2018 to 19 வர வேண்டிய அமௌண்ட்டை லாஸ்ட் இயரில் வாங்கியிருக்கோம். அப்போ அதுவும் ப்ரொஃபஷனல் இன்கம், அது ஒரு 50. கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 2019-20 வர வேண்டிய ஒரு 1 lakh. அப்போ டோட்டலி ஃபீஸ் ஃப்ரம் கிளைண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம்? 1,50,000 rupees. அப்போ 1,50,000 என்ன இன்கம்? ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம். ஓகே, அடுத்த ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட். ஒரு கிளையண்ட்டு அவருடைய ப்ரொஃபஷனல் பர்சனுக்கு கொடுக்குறாருனாக்கா ஒரு டியூட்டியை அப்ரிசியேட் பண்ணி கொடுக்குறதான் ப்ரொஃபஷனல் கிஃப்ட்டு. ஓகே, அப்போ அந்த ப்ரொஃபஷனல் கிஃப்ட்டை பொறுத்து என்ன எடுத்துக்கலாம்னாக்கா ப்ரொஃபஷனல் இன்கம். ஸோ அப்போ இந்த கொஷினில் டோட்டலி ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஃபீஸ் ஃப்ரம் கிளையண்ட்டுக்கிட்ட கலெக்ட் பண்ண 1,50,000, ப்ரெசன்ட் ஃப்ரம் கிளையண்ட் அவங்க கிளையண்ட்டுக்கிட்ட கலெக்ட் பண்ண ப்ரெசன்ட் கிஃப்ட் ஒரு 40. அப்போ டோட்டலி ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் எவ்வளோ இருக்குது? 1,90,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் அதிலிருந்து லெஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்படி பார்க்கும்போது ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 60,000 rupees. ஏன்னா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்ன எக்ஸ்பென்ஸு? ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிக்கு, அதாவது ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுத்துருக்காரு. அப்போது 18 to 19 கொடுக்க வேண்டிய சேலரி 19 to 20 கொடுத்துருக்காரு. அது ஒரு 30. கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 19 to 20 கொடுக்க வேண்டிய சேலரி ஒரு 40 கொடுத்துருக்காரு. அப்போ டோட்டலி அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிக்காக சேலரின்ற நேமில் கரண்ட் ப்ரீவியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 70,000 rupees கொடுத்துருக்காரு. அப்போது டோட்டலி 70,000 rupees என்ன ஆகுது? ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸை ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 8,000 rupees. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ். தேர்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். லோனுக்கு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரா? ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அதுக்காக கூட செலவை நம்ம என்ன எடுத்துக்கணும்? இப்போது ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 12,000. ஸோ டோட்டலி ப்ரொஃபஷனல் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது? ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு 60,000, சேலரி டு ஸ்டாஃப் ஒரு 70,000, ரிப்பேர்ஸ் ஒரு 2,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 12,000.
அப்போ டோட்டல் எவ்வளோ வருது 1,50,000 rupees. அப்போ ஏற்கனவே ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் எவ்வளோ கேல்குலேட் பண்ணிச்சிருக்கோம் 1,90,000. ஸோ 1,90,000 மைனஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ் வரும் 1,50,000. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்க போகுது 40,000 rupees. அந்த 40,000 என்னது இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே, அப்போ நமக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம் கேல்குலேட் பண்ணும்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த ப்ரொஃபஷனலுக்கான இன்கம் மட்டும் எடுத்துக்கோ. எக்ஸ்பென்ஸ் எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொஃபஷனல் பர்சன் என்ன செலவு பண்ணாரோ தட் இஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்ஸ், அதை மட்டும் எடுத்துக்கோ. அப்போது டோட்டல் ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் மைனஸ் டோட்டல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் ரிமைனிங் அமௌண்ட் என்ன கிடைக்குனாக்கா இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். இந்த கொஸ்டின் எவ்வளோ கிடைச்சிருக்கு 40,000 rupees இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே, தேங்க்யூ.